புஜங்காசனம் குப்புறப்படுத்திக் கொண்டு செய்யும் ஆசனங்களில் இது ஒன்று. விரிப்பை விரித்து குப்புறப்படுத்திக் கொண்டு கைகளை உடலின் பக்கத்தில் நீட்டித் தரையோடு ஒட்டி வைத்துக் கொள்ளவும். உடல் விறைப்பாக இல்லாமல் தளர விடவும். கைகள் இரண்டையும் தூக்கிக் கொண்டு உள்ளங்கைகளை இரு தோள்பட்டைகளின் பக்கமாய் கொண்டு வந்து கீழாக ஊன்றவும். மெல்ல தலையைத் தூக்கவும். மார்பு வரையிலும் முதலில் தூக்க வேண்டும். தலையை தூக்கிய வண்ணம் கழுத்தை பின்னால் வளைத்துக் கொண்டு பின்னால் பார்க்கவும். இந்நிலையிலேயே மூச்சை அடக்கிக் கொண்டு மெல்ல மெல்ல முதுகியம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் வளைக்கவும். இப்போது தொப்புளுக்கு கீழே உள்ள உடல் பாகம் மட்டும் தரையில் இருக்க வேண்டும். முடிந்தவரையில் முதுகு தண்டை வளைக்க வேண்டும். வலி இருந்தால் தொடர வேண்டாம். மெதுவாகவே முயலவும். தலையை பின்னால் வளைக்கையில் மூச்சை வெளியிட்டுவிட்டு பின்னர் நன்றாக முதுகை வளைக்க முடிந்த பின்னர் மூச்சைக் கட்டுப்படுத்தவும். பின்னர் மெல்ல மெல்ல வெளியிட்டும் பழகலாம். ஆரம்பத்தில் 10-20 வினாடிக்கு ஒரு முறை வீதம் தலையை நிமிர்த்தி பழகிக் கொண்டு பின்னர் 2 நிமிடம் வரை நிலைத்து இருக்கப் பயிலலாம். இதனால் நுரையீரல்கள் விரிந்து பலம் பெறுவதோடு ஆஸ்மா நோயாளிகளுக்கு நன்மை தரும். நுரையீரல் பலம் பெறுவதன் மூலம் தேவையான ஆக்சிஜன் உடல் முழுதுக்கும் கிடைக்கும். ஆக்சிஜன் நன்கு கிடைத்தால் ஜீரண உறுப்புகள் பலம் பெறும். இரத்தம் சுத்தி அடையும். உடலின் அதிக உஷ்ணமும் குறைந்து மிதமாக பாதுகாக்கப்படும். முதுகெலும்பை நன்கு வளைப்பதால் அது உறுதியடையும். இரத்தம் நன்கு பாய்வதால் தோள்பட்டை, கழுத்து, முதுகெலும்பு ஆகியவை பலம் பெறும். இடுப்பு வலுவை பெறுவதோடு இடுப்பில் இருக்கும் அதிகப்படியான சதைகளும் கரையும். வாயுத் தொல்லை குறையும். முகம் நல்ல வனப்பை பெறும். இந்த பயிற்சியைச் செய்கையில் உடம்பு முழுதும் மேலே தூக்கும். அப்படி தூக்கினால் அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி செய்து பழகவும். பின் கழுத்தை வளைக்கையில் வலி ஏற்பட்டால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆரம்பிக்கவும். வாயை நன்கு மூடிக்கொண்டு மூக்கு வழியாகவே சுவாசித்துக் கொண்டு இந்த ஆசனத்தைச் செய்யவும். கர்ப்பிணிகள், வயிற்று ஆபரேஷன் ஆனவர்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டாம்.